கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகினால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 65:9 வசனம் வாசிக்கலாமா? தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல்ல விசாரணை என்ன, எதை விசாரிக்கிறார்? அவர் பூமியை விசாரிக்கிறார். கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை என்னை விசாரிக்கிற தெய்வன் இல்லையா? யார் விசாரிச்சா என்ன, யார் விசாரிக்கலன்னு, உங்களை என்னை விசாரிக்கிற ஒரு தெய்வன் அவர் மட்டும்தான். ஆனால் சங்கீதக்காரனாக தாவீது சொல்லும் பொழுது பூமியை விசாரிக்கிற ஒரு தெய்வன். அது விசாரிக்கிறது மட்டும் இல்லை, விசாரிச்சுட்டு விடுறதில்லை. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு விடுறதில்லை. அவங்க ஒருவேளை உணவு இல்லாமல் இருந்தால் உணவு கொடுக்கணுங்கிறாரு, வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுக்கணுங்கிறாரு. இதெல்லாம் தான் நல்ல உபவாசம் கூட சொல்றாரு. அப்போ பூமியை விசாரிக்கிறவர் சும்மா விடலை, அதுக்கு நீர் பாய்ச்சுகிறாராம். நீர் பாய்ச்சுகிற எங்கிருந்து நீர் பாய்ச்சுகிறார்? தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறார். ஆமென். தேவ நதி, அந்த தேவ நதி எங்கிருந்து வருகிறது? இதே சங்கீதக்காரன் ஒரு வசனத்தில் எழுதியிருப்பார், 46ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ண பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஆமென். ஒரு நதி இருக்குங்கிறாங்க. அது என்னவா? நம்ம அந்த நதியை குறித்து ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம்ல. அந்த நதி ஜீவ நதி, அந்த நதி தேவ நதி, அந்த நதி ஊறுகிற ஊற்று நதி, நம்மிடத்துல காணப்படுகிற அற்புதமான நதி இல்ல. அந்த நதியை குறித்து நம்ம ஏற்கனவே தியானித்து இருக்கிறோம்ல. அது தேவ நதி நீங்க சொல்லப்படுகிறது. இது ஆதியாமத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வந்து அது நாளா பிரிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நதி எங்கிருந்து புறப்பட்டு வந்துதான்? ஏதேனிலிருந்து, அதாவது தேவனுடைய நகரத்திலிருந்து புறப்பட்டு வந்து அது நாளா பிரிஞ்சது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஓடுகிற அந்த நதிக்கு மட்டும்தான் அது என்ன பலனை கொடுக்கும்னு எழுதப்பட்டிருக்கும். அந்த நதிக்கு 4 பேர் உண்டு. அந்த 4 நதியில முதல் நதி மட்டும்தான் தங்கத்தையும் கோமேதகத்தையும் பிதராமையும் கொடுக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. மற்ற நதிகள் என்ன கொடுக்கும் அப்படின்னு எழுதப்பட்டில்லை. அப்ப இன்றைக்கு அந்த நதிதான் இங்கு என்ன பண்ணுதான்? பூமியை செழிப்பாக்குகிறது. எப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். எதை திருத்துறாராம்? இந்த மாதிரி சீர்கட்டு போய் இருக்கிறதான காரியங்களை அவர் திருத்தி அப்புறம் தான் அதுக்கு தானியத்தை கொடுப்பாராம், தானியத்தை விளை வைப்பாராம். ஒரு நிலம் இருக்குன்னா அது என்ன செய்யணும்? திருத்தணும். அதை சொல்லுவாங்க, லிட்டரா அதுக்கு பேர் என்னன்னா, அது உழுது, அந்த நிலத்தை உழுது, அதை கீழ்மண் மேலாகவும் மேல்மண் கீழாகவும் போகிற அளவுக்கு அது உழுது, ஆழ உழுது, அதுக்கப்புறம் தான் விதை விதைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி திருத்துறது. சில சமயம் கல் மேடு கரடுகள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப அழகா திருத்தி தான் அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? தானியத்தை விளைவிப்பாங்க. அப்படிதான் மனுஷனுடைய இருதயம். அதை கர்த்தர் முதல்ல திருத்துவார், அதுக்கப்புறம் அந்த விளைச்சலை காண முடியும். அப்ப இன்றைக்கு நீங்க தான் பூமி. அதுக்கு அவர் என்ன பண்ணுவாராம்? உங்களை விசாரிப்பார், உங்க மேல நீர் பாய்ச்சுவார். அது மட்டும் கிடையாது, உங்களை செழிப்பாக்குவார், உங்களை திருத்துவார், உங்களுக்கு தானியத்தை விளைவிக்குவார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தியம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள்ல எங்களை கூட விசாரித்து எங்களுக்கு நீர் பாய்ச்சி எங்களுக்கு ஆண்டவரே எங்களை செழிப்பாக்கி எங்களை திருத்தி எங்களுக்கு தானியத்தை விளைவிக்கிற நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. இந்த காரியம் எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கிறது. எங்களை உங்களோட சமூகத்துல உங்க தேவ நதியினால திருப்தி ஆக்குங்க, தொடர்ந்து ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் அதை கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 4வது வசனம். இதோ, உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீண்ட நாள் தடைகளை தாமதங்களை நீக்கி போடுகிற நாளாயும் நன்மைகளை காணுகிற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். அநேகருடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக காரியங்கள், ஜெபங்கள், வரவேண்டிய நன்மைகள் யாவற்றையும் பெற முடியாதபடி சத்ருவானவன் கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் கட்டவிழ்க்கின்றார். உங்களின் நீண்ட நாள் ஜெபங்களுக்கும் தாமதங்கள் தடைகளுக்கும் பதிலை தந்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து அடிமையின் ஜெபத்திற்கு கர்த்தர் அற்புதம் செய்ததை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம். தானியேலின் புஸ்தகத்தில் தானியேலை குறித்து பார்ப்போமானால், அவன் அடிமையாக பாபிலோனிற்கு அழைத்து வரப்பட்டவனும் அடிமையாக நடத்தப்பட்டவனுமாய் காணப்படுகின்றான். ஆனாலும் தான் அழைத்து வரப்பட்ட சூழ்நிலைகளை
துன்பங்களை, உபத்திரவங்களை அவன் எண்ணாமல் தன் தேசத்தை மீட்க வேண்டும் என்றும், அடிமைப்பட்டு கிடக்கிறதே என்றும், பாழாக்கப்பட்டு விட்டதே என்றும் கலங்கியவனாய் தினமும் 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக பலகணிகளுக்கு முன் நின்று கர்த்தரை நோக்கி உபவாசம் பண்ணி இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்த வேளையில்தாமே கர்த்தரிடத்திலிருந்து, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்ற பதிலை கேட்கின்றான். தானியேல் அடிமைப்பட்டவனாய் விலங்கிடப்பட்டவனாய் அழைத்து செல்லப்பட்டான். தன் சொந்த மண்ணை பிரிந்து, உறவுகளை பிரிந்து, ஆனாலும் அவனின் விசுவாசம், வைராக்கியம், ஜெபம் அவனை அந்த சூழ்நிலைகளின் மத்தியில் பாபிலோன் ராஜ்யத்தின் பிரதானியாய் உயர்த்தியது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, அவைகள் பிரகாசமடைந்தன என்ற வார்த்தையின்படியாய் ஆயிற்று என்பதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தானியேலை போல பல சூழ்நிலைகளாகிய வியாதிகள், சமாதான குறைவுகள், பற்றாக்குறைகள், பலவீனங்கள் போன்றதான அடிமையின் விலங்குகளால் கட்டப்பட்டவர்களாய், அடிமைப்படுத்தப்பட்டவர்களாய் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களின் அடிமையின் விலங்குகளை அறுத்து எறிய வேண்டுமானால், நீங்களும் தானியேலை போன்று நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலையை பார்க்காமல் அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வாருங்கள். கர்த்தரை நோக்கி பார்த்து விடாது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் கடந்து வருவார். மேலும் தானியேல் கர்த்தரின் வார்த்தையில் தீர்க்கமாய் விசுவாசித்தவனுமாய் இருந்தபடியினால் கர்த்தரிடத்தில் உறுதியாய் ஜெபத்திலே நின்றான், ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். உங்களின் வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுக்காய் பேசின வார்த்தைகளில் உறுதியாயிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்று பவுலும் சீலாவும் சிறையில் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். யோனா மீனின் வயிற்றிலிருந்து நோக்கி பார்த்தான். தானியேலின் நண்பர்கள் அக்னி சூளையிலிருந்து நோக்கி பார்த்தார்கள். இவர்களெல்லாம் வெட்கப்படவில்லை, வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கு நீங்களும் வெற்றி பெறும்படி, வெற்றியுள்ள வாழ்வை வாழும்படிக்கு கர்த்தரை நோக்கி பாருங்கள், ஜெபித்து ஜெயமெடுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே. ஆதியாகமம் 6:5. பிரியமானவர்களே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நாம் எவற்றை ஆகாரமாக உட்கொள்ளுகிறோமோ அவை செரிமானம் அடைந்து போய்விடுகின்றன. ஆனால் எம்முடைய உள்ளத்தில் இருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏதோ ஒன்றை நிகழ பண்ண கூடியவையாக இருக்கின்றன. சாப வார்த்தைகளை பேசினால் சாபங்களையும், ஆசீர்வாத வார்த்தைகளை பேசினால் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம். எமது இருதயமாகிய உள்ளான மனுஷன் குணமாக்கப்பட வேண்டியது அவசியமாகும். நோவாவின் காலத்து ஜனங்கள் பாவம் பெருகினவர்களாக இருந்தார்கள். தேவன் நோவாவை நோக்கி, ஜனங்களின் அக்கிரமம் என் முன்னே வந்துள்ளது, நான் அவர்களை பூமியில் இராதபடி அழிக்கப் போகிறேன். நீ ஒரு பேழையை செய்து அதற்குள் உன் குடும்பத்தினரையும் சிருஷ்டிகளில் ஜோடி ஜோடியாக உள்ளவற்றையும் அதற்குள் கொண்டு போவதற்கு அனுமதி என்று சொன்னார். பூமியிலே ஜலப்பிரளயத்தை தேவன் கட்டளையிட்டார். பூமியில் இருந்த அனைத்தும் தேவனால் அழிக்கப்பட்டது. ஆனால் நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு பயமோ அவிசுவாசமோ ஆபத்துக்களோ பட்டினியோ அல்லது கவலையோ மேற்கொள்ள தேவன் அனுமதிப்பதில்லை. அதற்காக நாம் எம்முடைய இருதயத்தை தேவனுக்கு பிரியமாக வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். எம்முடைய வார்த்தைகள் விசுவாசமும் ஆசீர்வாதமும் நிறைந்தவளாக இருக்கட்டும். அருமையான தேவ பிள்ளைகளே,
உங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி உங்கள் இருதயத்தை தேவனுக்கு கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் களஞ்சியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். நீங்களும் உங்கள் சந்ததிகளும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 13ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சங்கீதம் 27வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய காத்திருக்கிற வேளையிலேயே முதலாவது நமக்குள்ளே வர வேண்டிய காரியம் ஒரு திடமனது. ஒரு திடமனதாய் இருந்துதான் இந்த நாட்களிலே நாங்கள் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அதாவது நமக்கு ஒரு பரிபூரண ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். எப்படி என்றால், கர்த்தர் எனக்காக இந்த காரியத்தை செய்து முடிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே வருமா இருந்தால்தான் அதை இன்றைக்கு நாங்கள் திடமனது என்று இந்த நாட்களிலே பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே. அப்படியானால் அந்த திடமனதாய் இந்த நாட்களிலே நாங்கள் காத்திருக்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே தேவன் அங்கே என்ன செய்கிறாராம், அவர் நம்முடைய இருதயத்திலே இந்த நாட்களிலே அதாவது ஒரு நம்பிக்கையை இந்த நாட்களை உருவாக்குறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. தேவனுக்கு காத்திருக்கிற வேளையிலே நம்முடைய இருதயம் இந்த நாட்களிலே ஒருநிலைப்பட்ட இலையிலே இந்த நாட்களிலே வர வேண்டும். அதற்கு பின்பாக நமக்குள்ளே ஒரு திட்டவட்டமான ஒரு திடமனதான நம்பிக்கை இந்த நாட்களிலே உருவாக்கப்பட வேண்டும். அப்படியாக காத்திருந்து நாங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிற வேளையிலே தான் கர்த்தர் இந்த நாளிலும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சங்கீத புஸ்தகத்திலே எழுதப்பட்ட இந்த வார்த்தையின்படி இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். இந்த நாட்களிலே அங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தரின் வெளிச்சம் என் ரட்சிப்பு மாணவர், நான் யாருக்கு பயப்படுவேன், கர்த்தரின் ஜீவனின் பெண்ணானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி அவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு கர்த்தர் இந்த நாட்களிலே வெளிச்சமும் ரட்சிப்புமாய் இருந்தால் நாம் எதற்காக இந்த நாட்களிலே நாங்கள் மற்றவர்களுக்காக பயப்பட வேண்டும்? இன்றைக்கு அநேக ஜனத்துக்காக பயப்பட்டு இந்த நாட்களை பாருங்கள், மற்றவர்களுக்காக பயப்பட்டு பயத்தோடும் பீதியோடும் இருந்து இந்த நாட்களில் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த பயத்தை போடுகிறவன் பொல்லாத பிசாசான சத்ருவானவன் தான் என்பதை இன்றைக்கு நாங்கள் திட்டவட்டமாக அறிந்திருக்க வேண்டும். அதனால்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் எல்லா விதமான பயங்களையும் எல்லா விதமான பீதிகளையும் விட்டுவிட்டு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய பாத தண்டையிலே அவருக்கு காத்திருக்கிற வேளையிலே அவர் என்ன செய்வாரா, அவர் நம்முடைய இருதயத்தை அந்த நாட்களை ஸ்திரப்படுத்துவார். அப்படியானால் இருதயத்தை அந்த நாட்களை ஒருநிலைப்படுத்துவார். அதற்கு பின்பாக அந்த நாட்களை நாங்கள் அங்கே திடமனதாய் காத்திருந்து காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் கர்த்தரிடத்திலே இந்த நாட்களை பெற்றுக்கொள்ளலாம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு யார் என்னென்ன தேவைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறீர்களோ அந்த காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக கர்த்தருடைய கரம் இந்த நாட்களை நீட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களில் அந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்து முடிக்க வேண்டும் என்று நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இந்த நாட்களில் இருக்குமா இருந்தால் அந்த நம்பிக்கையின்படியே தேவன் இந்த நாட்களிலே இந்த காரியங்களை இந்த நாட்களை வாய்க்கப்படுத்தி தேவன் அதற்கு உத்தரவாதம் கொடுப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நீங்கள் இந்த நாட்களிலே கர்த்தருக்காக காத்திருந்து இன்றைக்கு செயல்படுங்கள். கர்த்தருக்காக நீங்கள் காத்திருந்து இந்த நாட்களிலே செயல்படுகிற வேளையிலே தேவன் நம்முடைய தேவைகளை சந்தித்து இந்த நாட்களிலே நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த வாக்கு தத்துவம் இன்றைய நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வரும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அமைதியோடு தேவனுடைய பாத தண்டையிலே காத்திருங்கள். அவரிடத்திலே உங்களுடைய விண்ணப்பங்களை இந்த நாட்களை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குறைவுகள், உங்களுடைய பிரச்சனைகளை மனுஷர்களிடத்திலே இந்த நாட்களிலே சொல்லுவதை விட தேவனுடைய பாதத்திலே வைத்து தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களை அவருக்கு வெளிப்படுத்துகிற வேளையிலே அவர் இந்த காரியங்களை இந்த நாட்களிலே வாய்க்க பண்ணுவார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்றைய நாளிலும் அவருக்காக நாங்கள் காத்திருக்கிற வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் அங்கே வெற்றியையும் இந்த நாட்களிலே கொண்டு வருவார். அருமை பிள்ளைகளே, அமைதியோடு காத்திருந்து
கத்திடத்திலிருந்து நாங்களே காரியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மனுஷரிடத்தில் இருந்து அல்ல, கத்திடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று என் மீட்பெரும் என் இரட்சகரும் என் மேப்பெருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களோடு கூட இருந்து இன்றைய நாளிலும் பலத்த காரியங்களும் உங்களுக்கு அறியாத எட்டாதமான காரியங்களையும் செய்வார். ஆமேன்.